வணக்கத்துடன் பெப்பரன் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. மழையின் வீரியம் உங்கள் அனைவரையுமே மிகப்பெரிய சிக்கலில் மாட்ட வைத்து கொண்டு இருக்கும் என்பது நம்மால் புரிய முடிகின்றது. வருகின்ற செய்திகள் ஒவ்வொரு இடங்களிலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலைமைகள் நம் மனக்கண் முன்னால் தெரிகின்றன. தற்பொழுது ஆட்சியாளர்களை பாராட்ட வேண்டியதிருக்கிறது. காரணம், மழையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை உடனடியாக காப்பாற்றுவதற்கான நிகழ்வுகளும், மழையின் காரணமாக வெள்ளக்காடாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதற்கான நிவாரணங்களை செய்வதற்கான களங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற செய்தி தாயக மண்ணிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் அல்லது இதற்கு முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், இவர்கள் அனைவருமே செய்யாத பல விடயங்களை இப்பொழுது ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செய்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் நம்மால் உறுதிபட இப்பொழுது பார்க்க முடிகின்றது. குறிப்பாக ஒரு செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த செய்தி டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சென்றடைவது வரை இந்த செய்தியை பகிருங்கள் என்ற ஒரு கருத்தை பதிவிடுகிறார்கள். கடற்தொழில் அமைச்சராக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இருந்த பொழுது மக்கள் விடயங்களில் அவர் எந்தவிதமான செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டார், அதுபோல நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் ஆயுதப்படை காவல்துறை அதிகாரிகளோடு எப்படி பவனி வந்தார், மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தனக்கு மட்டும் கொடை பிடித்து கொண்டு கால்பந்தாட்டத்தை எப்படி மாவை அவர்கள் தொடங்கி வைத்தார் போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய புகைப்படங்களை தோழர்கள் வெளியிட்டு, இப்பொழுது ஆட்சியில் ஏறி இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கடல் தொழில் அமைச்சர் எங்களுடைய பிரச்சனையை கேட்டவுடன் ஓடோடி வந்து களத்தில் நிற்கிறார் என்கின்ற ஒரு பதிவை போட்டு, இந்த பதிவு டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சென்றடையும் வரை பகிருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் மக்களை பொறுத்த மட்டில் இப்பொழுது ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடு அவர்களுடைய மனதை தொடக்கூடிய வகையில் மாறி இருக்கிறது என்பது நம்மால் பதிவு செய்ய முடிகின்றது. குறிப்பாக சில நண்பர்கள் குறிப்பிடுகின்றார்கள், வருகின்ற தேர்தல் காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளையும் தேசிய மக்கள் சக்தி பெற்றுவிடும் என்கின்ற ஒரு சூழல்தான் இப்பொழுது நீடித்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அவர்கள் பதிவிடுகிறார்கள். அப்படி என்றால் இன்றைய ஆட்சியாளர்கள் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு நாம் களத்தில் நிற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு மிக தெளிவாக பயணிக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதுபோல இதற்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், மக்கள் செல்வாக்கை பெற்றுக்கொண்டதாக காட்டிக்கொண்டவர்கள், நாங்கள் மக்களுக்காக களத்தில் நின்றோம் என்று அடையாளப்படுத்தி கொண்டவர்கள், தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டுதான் நாங்கள் நாடாளுமன்றம் சென்றோம் என்று சொன்னவர்கள், இவர்கள் யாருமே மக்கள் சார்ந்த களங்களில் தெளிவாக பயணிக்கவில்லை என்பதை இப்பொழுது மக்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் மூலமும் அவர்கள் வெளியிடக்கூடிய புகைப்படங்கள் மூலமும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, அல்லது அதை குறித்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. சுமந்திரன் அவர்களை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது பல செய்திகள் பேசப்பட்டது உண்டு. தமிழர்களுடைய வருகின்ற பொழுதெல்லாம் தமிழர்கள் பிரச்சனையை மையப்படுத்தி ஐநா மன்றத்தில் அழுத்தமான பதிவுகள் வந்த பொழுதெல்லாம் சுமந்திரன் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து செயல்பட்டு கொண்டிருந்தார் என்கின்ற விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் சுமார் 2009 இன்று வரை நடந்த தியாகத்தின் நினைவு நாள்களுக்கு அரசாங்கம் அனுமதி அளித்ததில்லை. ஆனால் இம்முறை அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது. அந்த அரசாங்கம் அனுமதி அளித்ததின் விளைவும் மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைத்து கண்ணீர் சிந்து அந்த நினைவுகளை சுமப்பதற்கான களமும் தாயக மண்ணில் அரங்கேற்றப்பட்டதற்கு மூல காரணம் அரசாங்கம் என்ற ஒரு குறிப்பு இப்பொழுது வருகிறது. அதனால்தான் இப்பொழுது சிங்கள தலைவர்கள் பலர் கொதிக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
இந்த நாட்டை இரு நாடாக உருவாவதற்கான களத்தை அனுமதிப்பதற்கான முயற்சிகளை அனுரா அவர்களுடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. தற்பொழுது அவர்கள் தங்களுடைய உறவுகளை நினைத்து வழிபடுவதற்கு அல்லது அந்த உறவுகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதற்கு தமிழர் தாயகத்தில் இருப்பவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு தலைவரை குறித்த செய்தியை முன்னிலைப்படுத்துவதற்கு அவர்கள் வேகம் கட்டுகிறார்கள் என்றால், அல்லது அதை முதன்மை களமாக எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்றால், மீண்டும் ஒரு பிரிவினையை, ஒரு இனவாதத்தை கட்டி அமைப்பதற்கு தமிழர் தாயகம் தயாராகிவிட்டது. அதற்கு அனுரா அரசாங்கம் கதவை திறந்து கொடுத்திருக்கிறது என்று அலி சஃப்ரி அவர்கள், முன்னாள் வெளி விவகாரத்துறை அமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் இருந்த அலி சஃப்ரி அவர்கள் இப்பொழுது கடுமையான கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். அதுபோல சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூட இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு பெரிய பிளவை உருவாக்குவதற்கும் நாட்டை பிரிவுபடுத்துவதற்குமான களத்திற்கு வெள்ளோட்டம் அமைவதற்கான ஒரு சூழலை இந்த தியாகத்தின் நினைவு நாள்களில் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இங்கு நாம் பார்க்க வேண்டிய விடயம் ஒன்றிருக்கிறது. இந்த மண்ணிற்காகவும் மண்ணில் உயிர் நீத்த அந்த தியாகங்களை, அந்த உறவுகளை தங்களுடைய மனதால் தொழுது கொள்வதற்கு தமிழர்களுக்கு உரிமை இல்லை. அப்படி அவர்கள் தொழுது கொள்வதற்கான களம் அமைக்கப்பட்டால் அது பிரிவினைக்கு களம் அமைப்பது போல என்று சிங்கள தலைவர்கள் இப்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் மனதிற்குள் எவ்வளவு நஞ்சுகள் கலந்திருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. அலி சஃப்ரி அவர்கள் இதற்கு முன்பு குறிப்பிட்ட கருத்துகளையும் இப்பொழுது குறிப்பிடுகின்ற கருத்துகளிலும் இருக்கின்ற வேறுபாடுகளை வைத்து அவர்களுடைய நிஜமுகம் தெரிவதற்கான ஒரு களத்தை அது நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த சூழலில் தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு களம் இருக்கிறது, அல்லது தமிழர்கள் இந்த நேரத்தில் உணர வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது. தங்களுக்காக யார் யார் நின்றார் என்கின்ற பட்டியல் இப்பொழுது அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. தங்களை மையப்படுத்திய வாக்கு வங்கிகளை மற்றவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்கின்ற விடயமும் அவர்களுக்கு இப்பொழுது தெரிய ஆரம்பித்து விட்டது. இராணுவ முகாம்கள் என்று தமிழர்களுடைய பகுதிகளில் ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய அனைத்தும் பின்வாங்கப்படும் என்று அனுரா அவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு செயலாளர் கருத்தை பதிவிடுகின்றார். இது ஒரு சந்தோஷமான செய்தி என்று சிங்கள தலைவர்கள் ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எதிர்கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் என்றால் தமிழனுக்கான உரிமை இங்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் மிக தெளிவாக பயணிக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கை ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கான களத்தில் ஒரு தெளிவான பாதையில் பயணிக்கிறார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.